Hello friends, welcome to Sparkling Beauty Heats. இன்னைக்கு நாம ஹனியை 6 டிஃப்ரெண்ட் வேல நம்மளோட ஸ்கின்க்கு எப்படி யூஸ் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். அண்ட் நான் ஒரு ரெமெடிக்கும் ஹனி கூட ஒரு இன்க்ரீடியன்ட் தான் சேர்த்து யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ரெமெடி, எவ்ரிடே ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஹனி பற்றி சொல்லிடுறேன். ஹனியில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, அது நம்ம ஸ்கின்க்கு ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும். அண்ட் இதில் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி கூட இருக்குது, அது நம்மளோட போர்ஸில் இருக்கிற டர்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸ் கூட வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் நம்ம ஸ்கின்னில் எப்போவுமே யூத்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுது. அண்ட் ஃபர்ஸ்ட்டு ஹனி யூஸ் பண்ணி ஸ்கார் டார்க் ஸ்பாட்டை எப்படி கிளியர் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் ஹனி எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ். எப்போவுமே லெமன் ஜூஸ் உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் அப்ளை பண்ணி பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் லெமனில் நேச்சுரல் ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்குது, அது நம்ம ஃபேஸில் இருக்கிற டர்ட்டை க்ளீன் பண்ணும். அண்ட் அதில் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி கூட இருக்குது, அது நம்ம போர்ஸில் இருக்கிற பாக்டீரியாவை ரிமூவ் பண்ணிவிட்டு டார்க் ஸ்பாட் டார்க் பேச்சஸை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இது உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாவில் அப்ளை பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஹனி யூஸ் பண்ணி நம்மளோட ஆக்னி ப்ராப்ளமை எப்படி கிளியர் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஹனி, இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நமக்கு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அண்ட் கஸ்தூரி மஞ்சளில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, அது நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸை ரெடியூஸ் பண்ணும். அண்ட் இதில் நேச்சுரல் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ப்ராப்பர்ட்டி கூட இருக்குது, அது நம்மளோட ஆக்னி ப்ராப்ளமை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நம்ம ஸ்கின்னில் இருக்கிற எக்ஸஸ் ஆயில் தான் நமக்கு பிம்பிளாக ஃபார்ம் ஆகும், அதுவே நமக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆக்னி ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்கின்னில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஆக்னி ப்ராப்ளமை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதை உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இதை நீங்கள் ஓவர் நைட்டில் விட்டுட்டு மார்னிங் கூட நீங்கள் அதை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இது எவ்ரிடே ஸ்கின் கேர் ரொட்டீனாக பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் கம்ப்ளீட்டாக நம்மளோட ஆக்னி ப்ராப்ளமுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் இது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஹனி யூஸ் பண்ணி பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸை எப்படி ரிமூவ் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன், நீங்கள் என்ன அரிசி மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வீட்டில் இருக்கிற அரிசியை பவுட்ரு பண்ணி கூட எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஹனி, இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு ஸ்க்ரப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அண்ட் நம்ம ஸ்கின்னில் இருக்கிற எக்ஸஸ் ஆயில் போர்ஸில் போயிட்டு செக்ரிகேட் ஆகும், அதுதான் நமக்கு பிளாக் ஹெட்ஸாக ஃபார்ம் ஆகும். அண்ட் அரிசியில் பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது நம்மளோட பிளாக் ஹெட்ஸை ஒயிட் ஹெட்ஸை வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரப் பார்த்திங்கன்னா நீங்கள் வீக்லி ட்வைஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஹனி யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் க்ளோயிங் ஆகிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு அலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு அதில் ஹனி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும். அண்ட் இந்த ஜெல்லை நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எவ்ரிடே யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்ல ஸ்கின் கேர் ரொட்டீன். அண்ட் இது ரொம்ப நாளைக்கு வரும், அவ்வளோ சீக்கிரம் இது வீணாகாது இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா. அண்ட் அலோவேராவில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது, அண்ட் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி கூட இருக்குது, அது நம்ம ஸ்கின்னில் ரிங்கிள்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் நம்ம ஸ்கின்க்கு ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும். அண்ட் இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. அண்ட் மார்னிங் நார்மல் வாட்டரால் வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் எவ்ரிடே ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஹனி யூஸ் பண்ணி நம்மளோட லிப்ஸ் எப்படி பிங்க் ஆகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சுகர் பவுடர் எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஹனி, நீங்கள் ஃபுல் சுகராக யூஸ் பண்ணாமல் பவுடர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு ஸ்க்ரப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அண்ட் சுகரில் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஏஜென்ட் இருக்குது, அது நம்ம லிப்ஸை நல்லா மாய்ஸ்சர் பண்ணும். அண்ட் லிப்ஸில் இருக்கிற டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ செல்ஸ் ஜென்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நம்ம லிப்ஸுக்கு ஒரு பிங்க் க்ளோ கொடுக்கும். அண்ட் இது லிப்ஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாட்டரால் வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஹனி யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னில் இருக்கிற ட்ரைனஸை எப்படி ரெடியூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. அண்ட் அதில் ஹனி சேர்த்துக்கோங்க. அண்ட் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் கோகோனட் ஆயில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்க்கு ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும். அண்ட் ட்ரைனஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின் நல்லா மாய்ஸ்சர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நம்மளோட ஸ்கின்னை சன்பர்ன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் ரிங்கிள்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ செல்ஸ் ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
அண்ட் கோகோனட் ஆயில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே மாய்ஸ்சர் பண்ணும். அண்ட் ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா சூப்பராக ஒர்க் ஆகும். அண்ட் நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ண வேண்டாம். அண்ட் இதை எவ்ரிடே நீங்கள் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனாக அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இதை நீங்கள் ஓவர் நைட்டில் கூட விட்டுட்டு நீங்கள் மார்னிங் கூட வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.